ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கான ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக இப்படி வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்களோட கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் குறும்பான ஒரு பையன் எழுந்திரிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும், நம்ம டீச்சர் இப்போ கிளாஸ்க்குள்ளே வரப்போகிறாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, டீச்சர் சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாது, நம்ம கச்சாமுச்சான்னு பேசிட்டு ஜாலியாக இருக்கலாம், டீச்சர் சொல்கிறத நம்ம கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த டீச்சர் உள்ளே நுழைஞ்சுன்னு எல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை, கச்சாமச்சான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டீச்சர் சொல்ல வர்றதையோ சைலன்ஸ்ன்னு சொல்கிறதையோ யாரும் கேட்கவே இல்லை. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஓகே ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் 1 போட்டுட்டு 3 0 போட்டுடுறாங்க, 3 0 போட்டுடுறாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட, அந்த குறும்பு பையன் இருக்கான்ல, அவன் யாருன்னு டீச்சருக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்ட கூப்பிட்டு இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அப்படியே அசால்ட்டாக எந்திரிச்சு, இது கூட தெரியாதா, 1000 அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஓகே எப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்டுட்டு அந்த 1000க்கு லாஸ்ட் அந்த 0க்கு அடுத்ததாக இன்னொரு 0 சேர்க்குறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே 10,000 10,000 இது கூட தெரியாதா டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஓகே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துறாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால், டீச்சர் போய் யாராவது 1க்கு முன்னாடி 0 சேர்த்துவாங்களா, கடைசியில் தானே சேர்த்தணும், அப்போ தானே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இப்போ டீச்சர் சொல்கிறாங்க, கரெக்ட், யூ ஆர் வெரி கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்ம எப்போவுமே மதிப்பு வாய்ந்த, அதாவது நல்ல அறிவுள்ள ஒருத்தங்களை நம்ம பின்தொடர்ந்து போகும்பொழுது நம்மளோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். 1க்கு பின்னாடி 0 நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனால் என்ன ஆகும், 100 1000 10,000 1 lakh, அதாவது 1,00,000 10 லட்சம் அப்படின்னு அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த 1க்கு முன்னாடி நம்ம போக நினச்சிட்டு டீச்சரையோ அல்லது அறிவு சார்ந்தவங்களையோ ரொம்ப அறிவுரை சொல்கிறவங்களையோ நம்ம ஓவர்டேக் பண்ணி இவன் கிடக்கிறான் போ அப்படின்னு நம்ம முன்னாடி போகும்போது என்னாகும், நம்மளுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதாவது 0வை எத்தனை நம்பர், இப்போ 5க்கு முன்னாடியோ இல்லை 1க்கு முன்னாடியோ நம்ம எத்தனை 0 சேர்த்துனாலும் அதனோட வேல்யூ 5ஆகவே இருக்கும் அல்லது 1ஆகவே தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் குட்டீஸ், எப்போவுமே அறிவு சார்ந்தவங்களை, நல்லவங்களை, நல்ல அறிவு படைத்தவர்களை தொடர்ந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் அவங்கள. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளுக்கும் அறிவு வளரும், நம்மளும் நல்லா வாழ முடியும். தேவா குட்டீஸ், எப்போவுமே பெரியவங்களை, டீச்சர்ஸை, தாத்தா பாட்டியை என்ன சொல்கிறாங்களோ அவங்க நல்லது சொல்கிறத கேட்டு எப்போவுமே நடக்கணும். ஓகேவா குட்டீஸ், தேங்க்யூ.